அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி, ரமலானுடைய மாதத்தின் சிறப்பான விஷயம் எது என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து நாம் செலவு செய்யக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. ஸோ அது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஹதீஸில் என்பதை நாம் பார்ப்போம். மன் ஃபத்தர சாயிமன் அலா தஆமின் வ ஷராபின் மின் ஹலாலின் ஸலத் அலைஹில் மலாயிகத்து ஃபீ ஸாஅத்தி ஷஹ்ரி ரமலான. எந்த மனிதர் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து மற்றவருக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அவர் மீது சிறப்புமிகு ரமலான் மாதத்தின் சிறப்பான நேரங்களில் மலக்குமார்கள் ரஹமத்தை பொழிகின்றனர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளிகளுக்கு நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து நாம் அவர்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வதன் மூலமாக ரமலானுடைய மாதத்தில் சிறப்பான நேரங்கள்லாம் எது எதெல்லாம் இருக்குமோ அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நமக்காக ரஹ்மத்தை பொழிகின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வாழ்வதற்குண்டான வழிகளை நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது இருக்க அது அல்லாஹ் இடத்துல உயர்ந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தையும் உயர்ந்த அந்த உன்னதமான அமலை அடைவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் லெசாக்கி தருவானாக. भाइयों, बुजुर्गों, दोस्तों, हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, जो शख्स हलाल कमाई से रोज़ादारों को इफ्तार कराया उस पर माह रमज़ान मुबारक गड्डियों में फरिश्ते रहमत भेजते हैं. रोज़ादारों को इफ्तार कराने के लिए हमारी माल को हमें खर्च करे तो रमज़ान महीना में जिस वक्त अल्लाह के पास बहुत बहुत बेहतर है उस वक्त में फरिश्ते हम के लिए रोज़ादारों को हमारा पैसा खर्च करने के लिए फरिश्ते हमको लिए अल्लाह के पास रहमत भेजते हैं. इसके ज़रिए से हमारा ऊपर रहमत भेजते हैं. ये बहुत बड़ा मेहरबान और करम फसील है. अल्लाह ताला इस रास्ते में चलने के लिए हम सबको भी तौफीक अता फरमा और रोज़ादारों के लिए हमारा माल को खर्च करने के लिए भी तौफीक अता फरमा. इसके ज़रिया से अल्लाह ताला हम सबको भी जहन्नम से बचाने के लिए और जन्नत में दाखिल होने के लिए तौफीक अता फरमा. व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम.